இந்த பூமி யாருக்கு சொந்தம்? நிச்சயமா மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானது தான் இந்த பூமி. ஆனா நாம என்ன செஞ்சோம்? மற்ற உயிரினங்களை எல்லாம் அவங்கவுங்க வாழ்விடத்தை விட்டு துரத்தி விரட்டி கொண்டு குடிச்சிட்டு அந்த இடங்களெல்லாம் நாம ஆக்கிரமிச்சோம். காடுகளை அழிச்சு வீடுகளை கட்டினோம், கடலை குப்பை கிடங்கா மாத்தினோம், காற்றை மாசுபடுத்தி பறவைகளையும் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளணும். மனசாட்சி உள்ள யாராவது இதை பத்தி கேட்டப்போ, இது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், வலிமை உள்ள உயிரினம் தான் பூமியில வாழ தகுதி இருக்கு அப்படின்னு திமிரா தத்துவம் பேசணும். இப்ப கடவுளை பொறுமை இழந்துட்டாரு இருக்கு. நம்பாதவங்க இயற்கைன்னு சொல்லிக்கீங்க. ஒரே ஒரு வைரஸ், கண்டுக்கே தெரியாத ஒரு கிருமியை அனுப்பி ஒட்டுமொத்த மனித இனத்தோட கண்ணில் விரல விட்டு ஆட்ட வச்சிருக்கு. பாத்தீங்களா? உலகம் பூரா மிரண்டு நிக்குது. ஊரடங்கு அறிவிச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள உள்ள பதுங்கினாலும் வைரஸ் அட்டாக்ல இருந்து தப்புறதுக்கு ஆனானப்பட்ட அதிபர்களாலையும் சினிமா ஹீரோக்களாலையும் கூட முடியல. இப்படி நடக்கணும் 2 மாசம் முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? கிறுக்க உளறான்னு சொல்லி திட்டிருப்பீங்க இல்ல? இப்ப என்னாச்சு? ஒரே மாசத்துல உலகம் பூரா மாற்றம், தலைகீழ் மாற்றம். வாகனங்கள் ஓடாததுனால நைட்ரஜன் டை ஆக்சைடு அளவு சரிஞ்சிருச்சு, காற்று மாசு சரின்னு குறைஞ்சிருக்கு, மரம் செடி கொடி எல்லாம் கிடுகிடுன்னு வளர்ந்து பசுமையா நம்மளை பார்த்து சிரிக்குது. கப்பல், படகு, மீன்பிடி, புயல் எதுவுமே இல்லாம கடல் தண்ணி, ஆத்து தண்ணி எல்லாம் தெளிஞ்சிருக்கு. கொண்டோலா போட்ஸ் பார்த்திருப்பீங்க. அதோட துடுப்புகள் அடிக்காத வெனிஸ் நகர வாய்க்கால் தண்ணிய அப்படியே அள்ளி குடிக்கலாம் போல இருக்கு. அன்னப்பறவைகள் அதுல அமைதியா மிதந்து போகுது. இத்தாலி பீச் பக்கம் போனா டால்பின்கள்லாம் திரும்பவும் வந்து, ஆழ்கடலுக்கு போயிருந்த டால்பின்ஸ், விரட்டி அடிக்கப்பட்ட டால்பின்ஸ் திரும்பவும் கரையோரம் வந்து நீச்சல் அடிச்சு விளையாடுது. ஹைஸ்பீட் கார்ஸ் எல்லாம் பறக்காத ஒரு சிங்கப்பூர் இப்பதான் பாக்குறோம். ரோட்டோர பார்க்ல எல்லாம் நீர் நாய்கள் குதிச்சு உருண்டு பொருளுது. இதுவரைக்கும் கண்ணிலே படாம இருந்தது. இஸ்ரேல் பாருங்க, டெல் அவிவ் ஏர்போர்ட்ல பிளேன்லாம் வராதனால எகிப்திய வாத்துக்கள் ஜாலியா வாக் போகுது. சிகாகோ அக்வாரியத்துல பார்த்தா மனுஷங்களுக்கு தடை விதிச்சதால அவங்க யாரும் வர்றதில்ல. ஆனா அங்கேயே வாழ்ற எட்வர்ட் ஆனி, இந்த 2 பெங்குயின்களும் ஜோடியா சுத்தி சுத்தி வந்து மற்ற கடல்வாழ் பிராணிகளுக்கு ஹாய் சொல்லி நல்லா விசாரிக்குதுங்க. மனுஷன் சுதந்திரமா சுத்திட்டு இருந்தப்போ வாழ வழி தெரியாம தவிச்சிட்டு இருந்த மிருகங்கள், பறவைகள், புழு பூச்சிலாம் மனுஷங்க அவங்கவுங்க வீட்டுல அடங்கி கிடக்கிற இந்த நேரத்துல சுதந்திரமா சுத்தி திரியறத பார்த்தா கொரோனா வந்ததே இதுக்கு தானோ அப்படின்னு டவுட் வருது. எந்த பக்கம் திரும்பினாலும் அஞ்சறிவு உயிரினங்கள் எல்லாம் அவங்கவுங்க ஏரியால ஆனந்தமா வாழ்றத பார்க்க முடியுது. மற்ற நாடுகளுக்கு வந்த நிலைமை நம்ம நாட்டுக்கு இது வரைக்கும் வரல. வராதுன்னு நிச்சயமா யாராலும் சொல்ல முடியாது. ஆனா வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு தான் நாளைக்கு ஒரு உத்தியை பார்க்க போறோம். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்தோட ஒன்னா இருக்கிற அந்த நேரத்துல கட்டாயம் இதை பத்தி பேசுவோம், யோசிப்போம். இயற்கைக்கு விரோதமா இதுவரைக்கும் நாம என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். நாயோ, பூனையோ, ஆடோ, மாடோ, ஆமையோ, கோழியோ, குருவியோ, வேறு எந்த உயிரினமும் இந்த பூமியில நம்ம சம்மதம் இல்லாம வாழவே கூடாதுன்னு தடுத்து விரட்டி அடிச்சதெல்லாம் ரிவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி பார்ப்போம். இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்ல, மற்ற எல்லா ஜீவராசிகளோடையும் கொஞ்ச நாளைக்கு ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் மேல போயிருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு கடவுள். அதை நம்ம நாளைக்காவது புரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி பேசி உணர்ந்து மனசார நம்ம தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்போம். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ற முறைய மறுபடியும் எளிமையாக்கும். சக மனுஷங்களை மட்டும் இல்ல, எல்லா உயிர்களையும் மதிப்போம் அப்படின்னு குடும்பமே கை சேர்த்து ஒரு உறுதி எடுப்போம்.